Hi flames, how are you? Hope you all fine. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் எப்பவும் போல வழக்கமாக நம்ம பேச நல்ல விஷயங்களை இன்னைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னைக்கு நான் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்கும். அதில் 4 முக்கியமான ஹார்மோன்ஸ் இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ், நம்மளுடைய மோட்டிவேஷன், நம்மளுடைய பிஹேவியர், அப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது அந்த 4 ஹார்மோன்ஸ் தான். அது நம்ம யாருக்கும் தெரியறதில்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கவும் இல்லை. சப்போஸ் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு ஒரு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் கிடையாது. பட் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னாக்கா, அந்த 4 ஹார்மோன்ஸ் உடம்புல தானாக சுரக்காது. நாம் நினச்சா மட்டும்தான் உடம்புல அது சுரக்கும். அதுதான் அந்த 4 ஹார்மோன்ஸுடைய ஸ்பெஷாலிட்டி. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஹார்மோன் டொப்பமைன் சொல்லுவாங்க, செகண்ட் செரோட்டோனின், ஃபோர்த்து ஆக்சிடோசின், தேர்ட் ஒன் ஆக்சிடாக்சின், ஃபோர்த் என்மார்பின்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் அதோட பேரு. ஃபோர்த் ஒன் என்டார்பின்ஸ் அப்படின்னுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 4 ஹார்மோனும் எப்போ நம்ம உடம்புல சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் டொப்பமைன். டொப்பமைன் ரிவார்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னாக்கா, நம்மளை நாமே பாராட்டி நம்ம மேலே நம்ம மதிப்பு மரியாதை ஏற்படுத்திக்கும் போது அந்த ஹார்மோன் தானாக சுரக்கும். இப்போ நானே ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, சரி இன்னையோட வேலையை நான் நல்லா பிடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா நான் சொல்லிப்பேன், கவி சூப்பர் கவி அப்படின்னு நான் சொல்லிப்பேன். அப்படி நான் சொல்லும்போது அந்த ஹார்மோன் என் உடம்புல சுரக்கும். ஸோ ரிவார்டு ஹார்மோன் அப்படின்றதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னான டொப்பமைன் அப்படின்றது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், டொப்பமைன் ஹார்மோனை மற்றவங்க நம்மளை சந்தோஷப்படுத்தினாதான் நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சிக்கிட்டு நம்மளோட சந்தோஷத்தை மறந்துட்டு மற்றவங்க எப்போ நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்களோ அப்போ நம்ம சந்தோஷப்படுறதுனால அப்போ மட்டும்தான் அந்த டொப்பமைன் நிறைய பேருக்கு சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது சரி கிடையாது. ஏன்னா நம்மளோட சந்தோஷத்துக்கு அடுத்தவங்களை காரணமாக்கக்கூடாது இல்லைங்களா? நீங்கள் எப்பெல்லாம் உங்களை பாராட்டிக்கிறீங்களோ அந்த ஹார்மோன் உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக சுரக்க ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செரோட்டோனின். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, மூட் ஸ்டெபிளைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த செரோட்டோனினுடைய ஹார்மோன் கம்மியாக இருக்கிறது தான். இது எப்படி அதிகமாக சுரக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு நீங்கள் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு ரிலீஃபாக வச்சுக்கிறீங்களோ அப்போ அந்த செரோட்டோனின் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சிடாக்சின் அப்படின்வாங்க. அது அந்த ஹார்மோனுக்கு பேரே லவ் ஹார்மோன். அதாவது நம்ம விரும்புகிறவங்க கூட நம்ம குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கூட நாம் இருக்கிறது, அவங்க ப்ரெசன்ஸை நாம் ஃபீல் பண்ணுறது, அவங்க கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது, அவங்க கூட சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை கிட்ஸ் கூட விளையாடுறது, நம்ம பெட்டு இருக்கு இல்லைங்களா, பூனை வளர்ப்போம், நாய் வளர்ப்போம் இல்லைங்களா, அதுங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் போது உண்மையிலே நம்மளை மறந்து நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அந்த ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் நமக்குள்ளே சுரக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்டார்பின்ஸ். என்டார்பின்ஸ் அப்படின்றது பெயின் ரிலீவர். அதாவது நம்ம உடம்பு சில நேரங்களில் சில காயங்களை தானாக ஆற்றிக்கும். எந்த விதமான வெளிப்புற என்ன சொல்கிறது, வெளிப்புற ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் சில காயங்கள் நம்ம உடம்புல தானாக ஆறிடும். அதுக்கு காரணம் இந்த என்டார்பின்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதில் சயின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, டொப்பமைன்றது உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கும் போது தானாக சுரக்கும். இந்த டொப்பமைன் அதிகமாக சுரக்க உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிற கோர்டிசல் ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். அது ஒன்று. ரெண்டாவது செரோட்டோனின் இருக்கு இல்லைங்களா, அது மூட் ஸ்டெபிளைசர்.
நீங்க வந்து உங்களை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஹார்மோன் வந்து உடம்புல அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். மூணாவது வந்து சாரி லவ் பாண்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் ஹார்மோன் சொல்றது ஆக்சிடாக்சின். அதாவது யார் மேலேயும் வெறுப்பு, கோபம், விரக்தி, குரோதம், பொறாமை இது எதையுமே காட்டாம நீங்களும் உங்களை விரும்பி உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு உங்க அன்பை பரிமாறிக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த ஹார்மோன் வந்து தானா சுரக்க ஆரம்பிக்கும். 4th ஒன் வந்து என்டார்ஃபின். இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல அதிகமா சுரக்கணும் அப்படின்னாக்க நம்ம உடம்ப நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும். அதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த 4 ஹார்மோனும் நம்ம உடம்புல நார்மலா சுரக்கணும் அப்படின்னாக்கா சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னாக்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நம்மளை விரும்புறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் போது உங்க உடம்புக்குள்ள இந்த ஹார்மோன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சுரக்கும். இந்த ஹார்மோன்ஸ் உங்க உடம்புல எந்த அளவுக்கு அதிகமா சுரக்குதோ அந்த அளவுக்கு அதிகமா உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கோர்டிசல் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது வந்து தானா நடக்காது. நீங்க உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணி உங்க தாட்ஸை சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் இது வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்க ஹெல்த் நார்மல் ஆகும், உங்க ஸ்லீப் நார்மல் ஆகும், உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எதுவா இருந்தாலும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.